ஒரு 12 வயசு பொண்ண வறுமையின் காரணமா 32 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. அந்த பொண்ணோட 20வது வயசுல பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால கணவன் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறார். இந்த அம்மா வேற வழி தெரியாம போய் பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கோயில்கள்லயும் குளங்கள்லயும் பிச்சை எடுத்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற போது நிறைய ஏழை குழந்தைங்க ஆர்ஃபன்ஸ கூட அதே இவங்களுடைய பிச்சை எடுக்கிறது பாக்குறாங்க. அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக அத்தனை குழந்தைகளையும் இவங்க தத்தெடுத்து இவங்களே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆதரவை கொடுத்து இவங்க வாழ்நாள்ல 1400 குழந்தைகளை தலையெழுத்த மாத்திருக்காங்க. அத்தனை குழந்தைகளையும் நிறைய பேர் அதுல டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஏன் IAS ஆபீசர்ஸ் கூட ஆயிருக்காங்களாம். ஒரு வலிய ஒரு சாதனையா மாத்திருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான கதை எது இருக்க முடியும்? இந்த அம்மாவுடைய பேர் சிந்துத்தாய் சப்கல். ஒரு பிச்சைக்காரியா இவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு பத்ம விபூஷன் விருது வரைக்கும் வாங்கி இருக்காங்கன்னா இவங்களுடைய ரெசிலியன்ஸ் இல்லையா, இத்தனை சிரமங்களுக்கு நடுவுல இதை செய்திருக்கணும். உலகம் அந்த கதையை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பார்த்துச்சு அப்படின்னா அது ஒரு சினிமாவாவே வந்திருக்கு. மே சிந்துத்தாய் சப்கல் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க.